ஹாய் வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி பாருங்கள், உளுத்த வடை தான் செஞ்சுருக்கேன். கருப்பு உளுத்த வடை. இது ஆல்மோஸ்ட் வெந்தாச்சு. இது எடுத்துடலாம். இப்போ நான் வேறு போட போகிறேன். இந்த கருப்பு உளுந்து எப்படி செய்கிறது அப்படின்னா, வெறும் கருப்பு உளுந்தை நல்லா மிக்சியில் ஆட்டிக்கணும். ஆட்டின பிறகு அதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க. உப்பும் அப்புறமா மிளகு தூள் கொஞ்சம் போட்டுக்கணும். மிளகு இடிச்சிக்கின்னு அதை தூள் பண்ணிக்கின்னு கொஞ்சம் போட்டுக்கணும். அப்புறம் இங்கே பாருங்கள், நான் அரைச்சி வச்சுருக்கிறேன். இந்த மாவு கொஞ்சம் தண்ணி தொட்டு போட்டுடணும். அவ்வளோதான். இப்போ மழை பெய்யுதுல்ல, கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். உளுந்து வடை விட ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதேமாரி நீங்களும் வீட்டில் மழை டைமில் ஃப்ரீயாக இருக்கும் போது செஞ்சு சாப்பிடுங்க. கருப்பு உளுந்தில் தான் செய்யணும்னு இல்லை, வெள்ளை உளுந்துலையும் செய்யலாம். ஒரு டைம் பாஸ் மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். கடையில் வாங்கினோம்னா ஒரு வடை 5 ரூபா 10 ரூபா சொல்கிறாங்க. எதுக்கு சும்மா காசு வேஸ்ட் பண்ணுறீங்க? வீட்லேயே செஞ்சு சாப்பிடுங்க. ஆயிலோட நல்ல ஆயிலில் நம்ம செஞ்சு சாப்பிட்ட திருப்தி இருக்கும். கடையில் எந்தெந்த பாம் ஆயிலெல்லாம் போட்டு செய்வாங்க. அதிலலாம் இன்றைக்கி சுட்டா நாளைக்கும் அதே ஆயிலில் தான் சுடுவாங்க. அதெல்லாம் வாங்கி சாப்பிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. ஒரு 4 வடை போட்டால் போதும். அந்த ஆயிலுக்கு நிறைய ஆயில் போட்டால் தான் நிறைய வடை போடணும். நான் கம்மி ஆயில் தான் போட்டிருக்கேன். உளுத்த வடை இல்லையா, சீக்கிரம் வெந்துடும். வேகட்டும். அது பாருங்கள், ஆல்ரெடி வெந்த வடையை எடுத்து நான் தட்டில் போட்டிருக்கிறேன். சவுண்டு கேட்குதா? இவ்வளோ சாஃப்டாக இருக்குல்ல, மொறுன்னு. தட்டில் தூக்கி போட்டால் கூட பாருங்கள் சவுண்டு வருது. இந்தமாரி மொறுன்னு இருக்கணும் சவுண்டு. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நானும் சாப்பிட்டேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.